இவ்வளவு நாள் எதை வச்சு நீங்க பில்டப் பண்ணிட்டு இருந்தீங்க? உங்க அழகை வச்சு தான் பில்டப் பண்ணிட்டு இருந்தீங்க. இப்ப ஆசிட் அடிச்சிட்டா நீங்க இந்த மூஞ்சை வச்சுக்கிட்டு வந்து இப்படி சந்தோஷமா இருக்கீங்க, ஆசிட் அடிச்சுட்டா என்ன பண்ணுவீங்க? அவனை செருப்பால் அடிக்கணுங்க. ஒருத்தன் வந்து ஆசிட் அடிக்கிறது தவறுங்கிற கல்வியை சொல்லிக் கொடுக்கணுமா? நீங்க இந்த மூஞ்சி வச்சுன்னு பெருமை பீத்திக்காதீங்க, நாளைக்கு ஆசிட் அடிச்சுட்டா என்ன பண்ணுவீங்க? அவன் மூஞ்சில அடிக்கணும். இந்த பேச்சு பேசுனது சரி. நீ அங்க போன, நீ பிற்போக்குத்தனமா பேசுறதா அங்க ஒரு ஆசிரியர் கண்டிக்கிறாருன்னா நீ என்ன பண்ணிருக்கணும்? வாயை பொத்திக்கிட்டு வந்திருக்கணும். மோட்டிவேஷன் ஸ்பீக்கிங்க்கு ஒரு கெஸ்ட்டுக்கு தான் கூப்பிட்டுருக்காங்க. அவங்கள போய் இப்படி போய் பண்றது சரியான ஒரு கேள்விகள்லாம் எழுப்புறாங்க. சார் இப்போ யாரோ ஒருத்தர் என்ன கெஸ்டா கூப்பிட்டுறாங்கன்னு சொல்லிட்டு அதோட பாஷையிலே சொல்றேன்னு, அவமானது பாஷையிலே சொல்றேன். அது வந்து ஒரு அபிஷ்டு தத்தி அறிவு கட்ட முண்டம், ஒன்னத்துக்கும் இல்ல, வாய் மட்டும்தான். ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன், உமானது படிச்சது எந்த ஸ்கூல் தெரியுமோ? நீ எதையும் கம்பேர் பண்ணிக்கிறீங்க. அப்படி திருக்குறளை படிச்சு கிழிச்சிட்டாங்களாமா உமானந்து? திருக்குறள்ல இருக்கிறது எல்லாத்தையும் இவங்க ஏத்துப்பாங்களாமா? பிற்பக்கம் எல்லாம் இருக்கும்னு சொல்லியிருக்கேன். ஐயோ திருக்குறள்ல சொல்லியிருக்கேன் நாங்களும் ஏத்துக்கிறோம்னு சொல்லிடுவாளாவா? பொய்யை தவிர சங்கிகள் வாயில் எதுவும் வராது. மிக முக்கியமாக உமானது வாயில் வராது. இதை பேசுற உமானது வாய் எல்லாரும் சமம்னு சொல்லிடுமா? இது பாருங்க, உமானது பேசுறதை எடுத்துட்டே வராதீங்க. அதெல்லாம் கழட்டி அடிக்கணும். என்ன சொல்லுது? நீ முன்னாடி செஞ்ச பாவத்தினாலதான் இந்த ஜென்மத்துல இதெல்லாம் நடக்கும்னு சொல்றது நல்வழி. சார், நல்வழிப்படுத்துறதுங்கிறது இங்க எப்படி இருக்குன்னா, மந்திரங்கள் யார் சொல்லுவாங்கன்னா மற்றவர்களை மடப்பயலாக்கணுங்கிறவங்க தான் சொல்லுவாங்க. இதே மந்திரத்துக்கு அவ்வளவு வலிமை இருக்குன்னா வெள்ளக்காரன் வரும்போது ஏய் கம் ஹியர், ஸ்டாண்ட் ஹியர், நான் 4 மந்திரம் சொல்றேன், தெரிச்சு ஓடி இருப்பாங்களா அவன். ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு திராவிட நட்பு கழகத்திலிருந்து ஸ்ரீவித்யா அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம். வணக்கம். வணக்கம். பரம்பொருள் அப்படிங்கிற ஒரு அறக்கட்டளை, அது சார்ந்த அந்த பிரச்சாரகர் வந்து ஒரு பள்ளிக்கூடத்தில் போய் மோட்டிவேஷன் ஸ்பீக் கொடுத்துருக்கிறாரு. அதில் சில விஷயங்கள்லாம் சர்ச்சையாகி அந்த பள்ளியினுடைய தாளாளரை வந்து இடைநீக்கம் செஞ்சுருக்கிறாங்க, பணிமாற்றம் செஞ்சுருக்கிறாங்க. இந்த சர்ச்சைக்கான காரணம் என்னவா பார்க்குறீங்க? மோட்டிவேஷனல் ஸ்பீச்சுன்னு சொன்னீங்களே, அது மட்டமான ஸ்பீச்சு. அதுதான் இஷ்யூ ஆச்சு. பசங்கக்கிட்ட போய் என்ன பேசணும் அப்படிங்கிறது தெரியாமல் ஒரு பிற்போக்குத்தனமான பேச்சையெல்லாம் அவருக்கு பேசினால தான் இந்த இது சர்ச்சையாச்சு. இது வந்து ப்ரைவேட் ஸ்கூல் அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க நம்ம கொஸ்டின் பண்ண முடியாது. அப்படியே இருந்தாலும் பேசினா அதை நம்ம வந்து விமர்சிக்கலாம். அரசு பள்ளி அப்படிங்கும்போது அரசு பள்ளியில் போய் எப்படி இந்த மாதிரி பேசலாம் அப்படிங்கிறதான் வந்து பிரச்சனை. ரொம்ப பிற்போக்குத்தனமான, பசங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கையை அளிக்காத, எல்லாமே விதி அப்படிங்கிற மாதிரி ஒரு சிந்தனையை வந்து பசங்கள்கிட்ட வந்து விதைக்கிற மாதிரி அவர் பேசியிருக்கிறார். நம்ம எல்லாரும் என்ன சொல்கிறோம்? அறிவியல் பூர்வமாக சிந்திக்கணும் அப்படிங்கும்போது, ஆனால் அவருடைய பேச்சு அது எல்லாமே எதிராக இருந்தது இல்லையா? அதுதான் எப்படி வந்து இவர் போய் இப்படிலாம் பேசலாம் அரசு பள்ளியில் இந்த மாதிரி இடதுசாரி சிந்தனையாளர்கள்லாம் போய் அந்த கருத்தை விதைக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு. ஆசிரியர்கள் அதெல்லாம் சொன்னாலே வந்து அலோவ் பண்ணவே மாட்டேங்கிறாங்க. அப்படி இருக்கும்பொழுது பிற்போக்குத்தனமாக பேசுகின்ற ஒரு நபரை அழைத்து பசங்களுக்கு மோட்டிவேஷனல் ஸ்பீச்சுன்னு கொடுக்கறது பசங்களுக்கு தவறான வழிகாட்டுதலா இருக்கும். ஆன்மீகம் அப்படின்னாலே மக்களை நல்வழிப்படுத்துறது தானே, அதை தானே அவரும் பண்ணியிருக்கிறார். அதை தானே அவர் வந்து அந்த ஆசிரியரோட வாக்குவாதம் பண்ணும்போது சொல்றாரு. இல்ல, நல்வழிப்படுத்துறேன்னா என்ன சொல்லி நல்வழிப்படுத்துற? நீ முன்னாடி செஞ்ச பாவத்தினாலதான் இந்த ஜென்மத்துல இதெல்லாம் நடக்கும்னு சொல்றது நல்வழிப்படுத்துறதா? சார், நல்வழிப்படுத்துறதுங்கிறது இங்க எப்படி இருக்குன்னா, பிற்போக்குத்தனமான, கண்மூடித்தனமான ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில ஒரு கருத்தை சொல்லி அதன் மூலியமா நீங்க வந்து நல்லவங்களா இருங்க அப்படின்னு சொல்றது. அது அல்ல நல்லவங்களா இருங்கன்னு சொல்றது. ஒரு ஒரு ஸ்டூடெண்ட்டை பார்த்து நீங்கள் வந்து நல்லவங்களா இருங்க அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லணும்? அறிவியல் பூர்வமாக சிந்திங்க, பகுத்தறிவோடு இருங்க, சக மனிதனுக்கு கெடுதல் விளைவிக்கக்கூடாது. ஏன் இந்த சமூகம் சார்ந்த சிந்தனையோட இருக்கணும். இங்கே எல்லாருமே வந்து நான், நம் குடும்பம், என்னுடைய வேலை, என்னுடைய வயிறுன்னு மட்டும் இல்லாமல் இந்த சமூகம் சார்ந்த சிந்தனையோட இருக்கணும்னு சொல்கிறது தான் இங்கே நல்வழிப்படுத்துறதே. அவங்கள வந்து பிற்போக்குத்தனமாக எதுக்கும் வந்து நான் காரணம் இல்லை, என் பிறப்புக்கு நான் வந்து என் பிறப்பிற்கு அப்புறம் நடக்கக்கூடிய எந்த சம்பவங்களுக்கும் நான் காரணம் இல்லைன்னு சொல்றது அல்ல வந்து நல்வழிப்படுத்துறது. அப்போ காலமாக இங்க என்ன இருந்திருக்கு அப்படின்னா, பயன்படுத்தி சாமி கண்ணை குத்திரும், நீ இந்த பாவம் பண்ணனா உனக்கு வந்து அடுத்த ஜென்மத்துல வந்து நீ இப்படி பிறப்ப அப்படி பிறப்புன்னு ஒரு பயமுறுத்தலின் காரணமாக தான் ஒரு நல்வழிப்படுத்துறது நீங்க காலங்காலமா இருந்தது. ஏன் அப்படி இருந்துச்சுன்னா, அப்போ வந்து தொடக்க காலத்துல மனிதன் வந்து ஒரு வேட்டை சமூகத்துல இருக்கும் பொழுதோ, ஒரு காட்டு மனிதர்களாக இருக்கும் பொழுதோ, அப்பெல்லாம் அவங்களுக்கு என்ன மொழியே கிடையாது இல்லையா, ஒளிதாரத்துலையா. அப்போ ஒவ்வொன்றத்தையும் பார்த்து பயந்து தான் அவன் வாழ்ந்திருக்கான். அதை மீறி தானே அவன் ஒவ்வொன்றா கண்டுபிடிக்கிறான். இல்லை, அது அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நான் செஞ்சதுல என்ன சட்டப்படி என்ன தப்பு இருக்கு, லாபடி என்ன தப்பு இருக்குன்றது தான் அந்த ஆசிரியரோட ஒரு வாக்குவாதமே பண்றாரு. சார், இப்போ நான் பேசலாம், பேச்சு உரிமை எனக்கு இருக்குல்ல, சட்டப்படியே தப்பு இல்லைல்ல. இப்போ அவனை அசிங்கமா திட்டினா, என்னப்பா எனக்கு பேச்சு உரிமை இருக்குப்பா, நான் திட்டுறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு திட்டலாமா? ஏத்துப்பா, நீ பேசுனது மாணவர்களுடைய நலனுக்கு எதிரானது, அவர்களுடைய வளர்ச்சிக்கு எதிரானது,
அறிவியலுக்கு எதிரானவங்க கேள்வி கேட்க தான் செய்வோம், விமர்சிக்க தான் செய்வோம். சரி, நீ அங்க போன, நீ பிற்போக்குத்தனமா பேசுறதா அங்க ஒரு ஆசிரியர் கண்டிக்கிறாருன்னா நீ என்ன பண்ணியிருக்கணும்? வாயை பொத்திக்கிட்டு வந்திருக்கணும். ஏன்னா அவரு அந்த அரசு பள்ளியினுடைய ஆசிரியர். அவர் வந்து உன் கண்டனம் தெரிவிக்கிறாரு, நீ பேசுறது தப்பு, பிற்போக்குத்தனமா இருக்கு, பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி கருத்தை எல்லாம் நீ விதைக்க கூடாதுன்னு அவர் சொல்லும் பொழுது அதை இவங்க எதிர்த்திருக்கவே கூடாது. அந்த ஆசிரியர் போய் இவன் கேள்வி கேட்கறான், நீங்க என்ன பெரிய ஆளான்னு கேள்வி கேட்கறான். நீ என்ன அவ்வளவு பெரிய அப்பாட்டக்கிற போய் கேள்வி கேட்கறதுக்கு? அந்த பள்ளிக்கு நீ போயிருக்கிற, நீ பேசுவது சரியில்லைன்னு அங்க ஒருத்தர் உன்னை வந்து எதிர்க்கிறாரு, உன் கருத்தை எதிர்க்கிறாரு, உன்னை எதிர்க்கல. உன் கருத்தை எதிர்க்கும் பொழுது வக்கு திராணி இருந்தா நீ அதுக்கு பதில் சொல்லி இருந்திருக்கணும். வந்து நான் என்ன பேசினதுல தப்புன்னு சவுடால் அடிக்கிறேன்னா அப்ப நீ இன்னுமே திருந்தல, வாங்கினது பத்தல, அப்ப இன்னும் கொடுத்தாதான் இவன் திருந்துவான் அப்படிங்கிற நிலைமையில தான் அவன். இல்ல மோட்டிவேஷன் ஸ்பீக்கிங்க்கு ஒரு கெஸ்ட் தான் கூப்பிட்டுருக்காங்க, அவங்கள போய் இப்படி போய் பண்றது சரியான ஒரு கேள்விகள்லாம் எழுப்புறாங்க. சார் இப்போ யாரோ ஒருத்தர் என்ன கெஸ்டா கூப்பிட்டுறாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க, நான் என்ன பேசினாலும் நீ கேட்டுக்கணும்னு நினைச்சேன்னா நல்லா இருக்கும். அவங்கள வந்து ஒரு பாசிட்டிவ் திங்கரா மாத்துறது அதுதானே சரி. ஒரு ஃப்ரீ திங்கரா மாத்தணும் அதானே. இல்ல அதான் ஆன்மீகத்துல அப்படி பாசிட்டிவ் திங்கிங்கே இல்லைன்னு சொல்ல முடியும். அப்போ ஆன்மீகத்துல என்ன இருக்குதுன்னு விளக்கிருங்க. நாங்க கிளியரா சொல்றோம், அரசு பள்ளிகளில் அறிவியல் பூர்வமாக மாணவர்களை சிந்திக்க தூண்டணுங்கிறதான் இந்த அரசினுடைய கொள்கை. அதன் அடிப்படையில தான் எல்லா நடவடிக்கைகளும் இருக்குது. அதற்கு எதிராக நீ போய் பேசும்பொழுது கேள்வி கேட்கத்தான் செய்வோம். இந்த அரசுக்குன்னு ஒரு கொள்கை இருக்குங்க. இங்க இருந்து எப்படி இருமொழி கொள்கைன்னு ஒண்ணு இருக்குது. ஒன்றிய அரசு இந்தியில லெட்டர் அனுப்பிச்சா எதிர்க்கிறோம், எங்களுக்கு இங்க ஒரு கொள்கை இருக்குங்கிற போது அதுக்கு ஆப்போசிட் எது நடந்தாலும் எதிர்ப்போம். அதே மாதிரிதான் அரசு பள்ளியில் இது நடந்துருச்சு, நாங்க எதிர்க்கிறோம். அவன் பேசுறது முழுக்க மூடத்தனம், முட்டாள்தனம். இல்ல அதுல ஒரு வார்த்தை அவர் பயன்படுத்துறாரு. முதல்ல வந்து 23,000 குருகணங்கள் இருந்துச்சு, பிறகு 3 லட்சம் குருகணங்கள் இருந்துச்சு, இதெல்லாம் வந்து ஆங்கிலேய ஆட்சி காலத்துல அழிக்கப்பட்டுச்சு. அதாவது மந்திரங்கள் சொன்னா நெருப்பு மாலையா வர்றது, வலி நோய் நிவாரணங்களாகவும், இது மாதிரி பல மந்திரங்கள் பல அதிசயங்கள்லாம் வந்து மந்திரங்களா ஓலைச்சுவடிகளை எழுதி வச்சிருந்தாங்க. இது எல்லாமே வந்து பிரிட்டிஷ்காரர்கள் ஆட்சி காலத்துல அழிக்கப்பட்டுச்சுன்னு சொல்றாரு. இது எப்படி புரிஞ்சுக்கிறது? மந்திரங்கள் யார் சொல்லுவாங்கன்னா மற்றவர்களை மடப்பயலாக்கணுங்கிறவங்க தான் சொல்லுவாங்க. இதே மந்திரத்துக்கு அவ்வளவு வலிமை இருக்குன்னா வெள்ளக்காரன் வரும்போது ஏய் கம் ஹியர், ஸ்டாண்ட் ஹியர், நான் 4 மந்திரம் சொல்றேன், தெரிச்சு ஓடி இருப்பான்ல அவன். வெள்ளக்காரன் அந்த மந்திரம் சொன்னா தெரிச்சு ஓடி இருப்பான்ல. அப்புறம் ஏன் அவன் ஓடல, இங்கே நின்னா? ஏன் அவன்கிட்ட இந்த மந்திரம் ஓதுறவங்க எல்லாம் பம்மிக்கிட்டு நின்னாங்க வெள்ளக்காரங்கிட்ட? அவனுக்கு ஜாலரா அடிச்சுக்கிட்டு கூஜா தூக்கிக்கிட்டு அவன் உருவாக்கக்கூடிய அரசாங்கங்கள்ல உட்காந்துக்கிட்டு ஏன் அவனுக்கு ஷூ தொடச்சு விட்டுக்கிட்டு இருந்தாங்க? அந்த மந்திரத்தை சொல்லி அவனை ஓட வச்சிருக்க வேண்டியது தானே. ஏன் அதை பண்ணல? அவ்வளவு குருகுலங்கள் இருந்தது. அவ்வளவு குருகுலங்கள், ஒரு குருகுலம் கூட அம்பேத்கருக்கு இடம் தரலையேங்க. ஏன் தரல? அப்போ குருகுலங்கள் என்னவாக இருந்ததுன்னு இவன் சொல்லாம மறைக்கிறானா? அப்ப இவன் எவ்வளவு பெரிய ஃப்ராட் பையன். குருகுலங்கள் எப்படி இருந்துச்சு? குருகுலங்கள்ல வர்ணாசிரமத்தின்படிதான் குருகுலங்கள் இயங்கிது. அந்த வர்ணாசிரமத்தின்படி குருகுலங்களுக்கு பார்ப்பனர்கள் மட்டுமே சேர்த்துக் கொள்ளப்படுவார்கள். வேற எந்த வர்ணத்தை சேர்ந்தவர்களும் உள்ள நுழைய முடியாது. அந்த குருகுலம் இருக்கிற ரோட்ல கூட நீங்க எல்லாம் போக முடியாது. இல்ல இப்போ உமா ஆனந்த், பாஜகவை சேர்ந்த உமா ஆனந்த் அவங்க சொல்றாங்க திருக்குறளுக்குள்ளதான் மறு வாழ்க்கையை பத்தி இருக்கு, அதுக்காக இப்ப திமுக வந்து திருக்குறளை எடுத்துருமா, ஔவையார் எல்லாம் எடுத்துருவாங்களா, அது தமிழ் பேசுறவங்க இதெல்லாம் செஞ்சிருவாங்களா அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. இது ஒரு பைத்தியகாரத்தனமான வாதம், இது ஒரு முட்டாள்தனமான வாதம். எதுக்கும் முடிச்சு போடுற. அதோட பாஷையிலேயே சொல்றேன்னு, உமானந்த் பாஷையிலேயே சொல்றேன், அது வந்து ஒரு அபிஷ்டு தத்தி அறிவு கட்ட முண்டம், ஒன்னத்துக்கும் இல்ல, வாய் மட்டும்தான். ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன், உமானந்த் படிச்சது எந்த ஸ்கூல் தெரியுமோ? கிறிஸ்டியன் கான்வென்ட். நுனிநாக்கில் இங்கிலீஷ் அப்படி பிச்சு தள்ளுவாங்க அந்த மேடம். ஏன்னா பிரிட்டிஷ்காரன் உருவாக்கிய, கிறிஸ்துவர்கள் உருவாக்கிய பள்ளியில தான் போய் ஆச்சாரமான பார்ப்பன குடும்பத்தில் பிறந்த உமானந்த் போய் படிச்சாங்க. இனிமேல் நான் அந்த ஆங்கிலத்தை பயன்படுத்தவே மாட்டேன், ஒன்லி சமஸ்கிருதத்தை மட்டும் தான் பயன்படுத்துவேன்னு சொல்லுங்க அந்த வாயை. எதுக்கு சம்பந்தம் இல்லாம பேசுறாங்க. நான் என்ன கேட்கிறேன், மறுபிறவி அப்படிங்கறத பத்தி நீ யார்கிட்ட பேசணுங்கிறதானே முக்கியம்? யார்கிட்ட பேசணுங்கிறதானே முக்கியம்? என்ன பேசுனது முக்கியம்? நீ எதையும் கம்பேர் பண்ணிக்கிறீங்க. அப்படி திருக்குறளை படிச்சு கிழிச்சுட்டாங்களாமா உமானந்து? திருக்குறள்ல இருக்கிறது எல்லாத்தையும் இவங்க ஏத்துப்பாங்களாமா? பிற்பக்கம் எல்லாம் உயிருக்கும்னு சொல்லியிருக்கேன், ஐயோ திருக்குறள்ல சொல்லியிருக்கு நாங்களும் ஏத்துக்கிறோம்னு சொல்லிடுவாளாவா? எதுக்கு சம்மந்தப்படும்? உனக்கே வந்து அறிக்குது, உனக்கே குத்துது, உமானந்துக்கு குத்துது, அந்த குரூப்புக்கு குத்துது அப்படின்னா நாம சரியாக இருக்கிறோம், இந்த செயலை கண்டித்தது சரின்னு அர்த்தம். குடுகுடுன்னு இப்ப மட்டும் ஓடி வர நீனு, ஐயோ திருக்குறள்ல சொல்லியிருக்கு, திருக்குறள் அப்ப தேசிய நூலை ஆக்குங்க, நாங்க ஏன் தடுக்க போறோம்? அப்புறமா வந்து சொல்லுங்க என்ன குறள் இருக்கோ அதெல்லாம் வந்து நீங்க சொல்லுங்க. சிம்பிள், திருக்குறளை பிஜேபி கிட்ட சொல்லிட்டு தேசிய நூலா மாத்திர சொல்லுங்க, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அப்புறம் நீங்க எத்தனை திருக்குறளுக்கு வேணா ஆள் அனுப்பிச்சு வெடிக்கொடுங்க. இல்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்ப மத பிரச்சாரம் வந்து அரசு பள்ளியில பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா, அப்போ இதே இதுல ரம்ஜான் அப்போ தொழுகை வந்து கார்பரேஷன் இடத்துல பண்ணாங்கல்ல,
அந்த அதிகாரிகள் மேல நீங்க நடவடிக்கை எடுப்பீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. யார் பண்ணாங்க? யார் தொழுகை பண்ணாங்க? பசங்க பண்ணாங்களா? பசங்களை உட்கார வச்சு 100 பேர் உட்கார வச்சு தொழுகை பண்ணுங்கன்னு நாங்க சொன்னோமா? என்னங்க அப்படி ஒரு இன்சிடென்ட் எங்க நடந்துச்சுன்னு நான் உங்களை கேட்கறேன். ஸ்கூல்ல போய் ஒருத்தர் எல்லோரும் படிக்கக்கூடிய எல்லா மதத்தினரும் படிக்கக்கூடிய பள்ளியில போய் எல்லாரையும் இப்போ உட்காந்து நீங்க நமாஸ் பண்ணணும்னு யாரோ சொன்னாங்களா? அப்புறம் ஏன்னா வாய் இருக்குன்னு அந்த அம்மா பொய் சொல்லுவாங்களா? அந்த அம்மா வாய் திறந்தா பொய்யுங்க. பொய் 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 பொய்யை தவிர சங்கிகள் வாயில் எதுவும் வராது. மிக முக்கியமாக உமானது வாயில் வராது. இதை பேசுற உமானது வாய் எல்லாரும் சமம்னு சொல்லிடுமா? அந்த அம்மா இது பாருங்க, உமானது பேசுறதை எடுத்துட்டே வராதீங்க. அதெல்லாம் கழட்டி அடிக்கணும். என்ன சொல்லுது? சாஸ்திர சம்பிரதாயம் முக்கியம், நியதிகள் முக்கியம், அவாவா தர்மத்தை அவாவா காப்பாற்றணும். பிராமணர்கள் அர்ச்சகராகணும், பிராமணர்கள் தான் அர்ச்சகராகணும். they are supreme in the society. மனிதர்களுக்கு அப்புறமா பகவானுக்கு அப்புறமா பிராமணால தான் கடவுளா மதிச்சா. யாரு? சூத்ராலாம், நான் பிராமின்ஸ் எல்லாரும். அதையெல்லாம் பெருமையா பேசணும். இவ பேசுறத தேச தூக்கிட்டு வராதிங்க. எப்படி அவன் பேசுனது அயோக்கியத்தனமானதோ அதை விட பல மடங்கு அயோக்கியத்தனமான ஒரு உயிரினம் அப்படின்னா உமானந்த். அப்புறமா அவங்க பேசுறது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவங்க சார்பானவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, திமுக அரசு திட்டமிட்டு இந்துக்களுக்கு எதிராகவே செயல்படணும், அதோட ஒண்ணுதான் இதுவும் அப்படின்றாங்க. நான் முதல்வன் திட்டம் இந்துக்களுக்கு அட்மிஷன் இல்லைன்னு ஏதாவது சொல்லியிருக்கா? இல்ல உரிமை தொகை, புதுமை பெண் திட்டம், தோழி விடுதி, இன்னுமே தமிழ் புதவன், இந்த திட்டத்துலாம் இந்துக்கள் இல்லைன்னு ஏதாவது திமுக அரசு சொல்லிச்சா? இந்துக்களுக்கு தானே எடுத்துட்டு வந்திருக்க. இந்துக்கள் தானே அதில் பெனிஃபிட் ஆகுறாங்க. இப்போ வெளிநாடுகளுக்கெல்லாம் பள்ளி குழந்தைங்க போறாங்களே எஜுகேஷனல் டூரா, அதுல இந்துக்கள் இல்லையான்னு நான் கேட்கறேன். முதல் தலைமுறை பட்டதாரிகளுக்கு உங்களுக்கு ஃபீஸே இல்லையா? அதுல இந்துக்களுக்கு கொடுக்கலையா திமுக? அப்புறம் என்ன போய் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இந்துக்களுக்கு எதிரானது? எதையாவது ஒண்ணு சொல்லி இந்துக்கள்ங்கிற பேர்ல பார்ப்பனர்கள் தங்களுடைய பழைய மேலாண்மை எப்படியாவது எடுத்துட்டு சுகபோகமா வாழணும்னு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இங்க எவனும் தனியா சுகபோகமா வாழ முடியாதுடா, இங்க எல்லாரும் சமமா வாழணும்னு சொன்னா உமானந்த் மாதிரி கும்பலுக்கு எங்கேயோ ஊசி எடுத்து குத்துனா மாதிரி இருக்கு. பள்ளிக்கூடத்துல ஆன்மீகம் இருக்கக்கூடாது அப்படின்னா கடவுள் மறுப்பு பேசக்கூடிய பெரியாருடைய பாடங்களும் இன்னைக்கும் பள்ளிக்கூடத்துல இருக்குல்ல, அப்ப அது சரியான ஒரு கேள்வி வரும்ல. ஏங்க அவரு பெரியார் சொன்னதை கடவுள் மறுப்பு போய் யாரும் இங்க பள்ளிக்கூடத்துல சொல்லணும். இப்ப நாங்களே பெரியாரிஸ்டா இருக்கணும், அரசு பள்ளிகள் எல்லாம் போய் கடவுளுக்கு எதிராக பேசுன பெரியாரினுடைய கருத்துக்களை சொல்லுங்க நீங்க யாரும் சொல்லல. பெரியார் என்ன சொல்றாரு? சமூக நீதி முக்கியம், மனிதாபிமானம் முக்கியம், மனிதர்களை சமமாக நினைக்கணும், ஆண் பெண் திருநங்கை திருநம்பி அப்படிங்கிற பேதம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதை சொல்லுங்க ஐயா. சமூக நீதி சமத்துவம் அதை சொல்லுங்க ஐயா. அறிவியல் பூர்வமா சிந்திக்க சொல்லுங்க ஐயா. பிற்போக்குத்தனமா சிந்திக்க சொல்லாதீங்க. இல்ல கடவுள் மறுப்பாளர் தானே பெரியார். ஏங்க அவர் ஏன் கடவுள் மறுப்புக்கு வந்தாரு? அவரை பத்தி ஒரு பாடம் வைக்கும் போது ஆன்மீக சொற்பொழிவு அந்த மாதிரி பார்க்க போக கூடாது. நாங்க சொல்றோம் தமிழ்நாட்டுக்கு ஒரு கொள்கை இருக்கு, அப்படிதான் பண்ணுவோம். இஷ்டம் இருந்தா இல்லைன்னா உத்தரப்பிரதேசத்துக்கு போ. இதுங்களுக்கு எல்லாம் நியாயமா இனிமே நீங்க தன்மையா பதில் சொல்லி பக்குவமா கருத்தியலா பதில் சொல்றோம்லாம் ஒண்ணும் சங்கிகளுக்கு அப்படி சொல்றதுனால மண்டையில உரைக்காது. தமிழ்நாடு இங்க திராவிட கொள்கை தான் முக்கியம், இங்க நாங்க இப்படிதான் வைப்போம், இங்க தமிழ்நாட்டினுடைய தலைவர் அப்படின்னு சொன்னா தந்தைன்னு சொன்னா பெரியார் தான். உனக்கு இது வேண்டாம் கஷ்டமா இருக்குதுன்னா நீ உத்தரப்பிரதேசத்துக்கு. சரி, இப்போ அந்த வீடியோலயே ஒரு இடத்துல அவர் சொல்றாரு, ஆசிட் நீங்க இந்த முகத்தை வச்சுதானே நீங்க இவ்வளவு விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தீங்க, நாளைக்கு இது ஆசிட் அடிச்சிட்டானா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு ஒரு இடத்த சொல்றாருல்ல, அவர் என்ன சொல்ல வர்றாரு? அதுல நான் அங்க இருந்தேன்னா செருப்பை கழட்டி அடிச்சிருப்பாங்க. என்ன சொல்ல வரான்? அதனால இந்த மூஞ்சி வச்சுன்னு என்ன பண்ணுமா? இல்ல என்ன பண்ணுமா? மூஞ்சி மூடிக்கணுமாமா? இல்ல வெளில வரக்கூடாதாமா? இல்ல என்ன பண்ணணுமா? என்ன பண்ணுமா? அந்த மூஞ்சி வச்சுட்டு என்ன பண்ணக்கூடாது? அவருக்கு ஆசிட் அடிக்கிறான் எவங்க? பெண்களை அடிமையா நினைக்கிறவன், போக பொருளா நினைக்கிறவன், தன்னுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாதவன தான் ஆசிட்ல அடிக்கிறான். அந்த ஆசிட் அடிச்சவங்களோட கொடுமை இவருக்கு தெரியுமா? இவனுக்கு தெரியுமா? அவங்க எல்லாம் போய் பார்த்து பேசியிருக்கானா? திராவகம் சிதைத்த வாழுன்னு ஒரு சின்ன புத்தகம் ஒரு பேராசிரியர் எழுதியிருக்கிறாங்க, அதை படிச்சிருக்கானாங்க. அதுல இருக்க பெண்களோட போட்டோவையாவது பார்த்திருக்கானாங்க. என்னங்க இவனோட இந்த பேச்சுக்கு தான் இவனை செருப்பால் அடிக்கணும், இவனை கண்டிக்கிறதெல்லாம் எடுத்துக்கூட செருப்பால் அடிக்கணும். என்னங்க சொல்லு? ஏங்க குழந்தைங்க கிட்ட போய் இப்படி அங்க பேசணும்? நீங்க இந்த மூஞ்சை வச்சுக்கிட்டு இப்படி சந்தோஷமா இருக்கீங்க, ஆசிட் அடிச்சுட்டு என்ன பண்ணுவீங்க? அவனை செருப்பால் அடிக்கணுங்க இந்த பேச்சு பேசுனதுக்கெல்லாம். ஒரு பெண்கள் மீது நடக்கக்கூடிய அப்ப வன்முறையை இவன் ஆதரிக்கிறானா? அதை என்கரேஜ் பண்ற மாதிரி பேசுறான், நியாயப்படுத்துற மாதிரி பேசுறான் குழந்தைங்க கிட்ட. அப்ப குழந்தைங்களோட மனசுல என்ன விதைக்கிறான்? என்ன விதைக்க வரான் அவன்? ஒருத்தன் ஆசிட் அடிக்கிறது தவறுங்கிற கல்வியை இவன் சொல்லிக் கொடுக்கணுமா? நீங்க இந்த மூஞ்சி வச்சுன்னு பெருமை பீத்திக்காதீங்க, நாளைக்கு ஆசிட் அடிச்சுட்டா என்ன பண்ணுவீங்க? அவன் மூஞ்சில அடிக்கணுங்க. இந்த பேச்சு பேசுனதுக்குலாம் உனக்கு உள்ள வைக்கணுங்க. என்னங்க பேச்சு இது? அப்ப இதுதான் ஆன்மீக லட்சணமா? பொண்ணுங்க மூஞ்சில ஆசிட் அடிக்கிறது அதை பொறுத்துக்கிட்டு இருக்கணும்னு பேசுறது இதான் ஆன்மீகமா? இதான் ஆன்மீகத்தோட லட்சணம். அதனாலதான் எதிர்க்கிறோம். அதான் இப்போ இந்த விஷயம் ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் ஆசிரியர் தினம் அப்போ மேடவாக்கத்துல ஒரு பள்ளிக்கூடத்துல
இதே போல ஆசிரியர் வந்து கால் கல்வி அந்த பாத பூஜைகள்லாம் செய்கிறாங்க. இப்போ இந்த விஷயமா இருக்கட்டும், இதுவாக இருக்கட்டும், இப்போ இன்னொரு இடத்துல நிவேதா லூயிஸ்ங்கிற ஒரு எழுத்தாளர் அவங்க ஒரு பதிவு போட்டிருக்கிறாங்க. ஒரு ஆசிரியர் வந்து போர்டுல ராசி இதெல்லாம் போட்டு கட்டம் போட்டு அதை ஒன்று சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. பள்ளி பள்ளி கல்வித்துறைக்குள்ள என்னதான் நடக்குது இந்த விஷயங்கள்லாம்? நான் இதை பள்ளி கல்வித்துறைன்னு பாக்குறத விட அங்க ஆசிரியர்களாக இருக்கிறாங்க இல்லையா, அவங்கள பத்தி நான் கொஞ்சம் பேசணும்னு நினைக்கிறேன். அவங்க கிட்ட சில கேள்விகளை முன்வைக்கணும்னு நினைக்கிறேன். பள்ளிகளில் பார்ப்பனர் அல்லாதார் பள்ளி இருக்கும் சாலைகளில் கூட, இல்ல பள்ளியினுடைய காம்பவுண்ட்லாம் இருக்காது, அது என்ட்ரன்ஸ்ல கூட, இல்ல அப்படியே நீங்கள் நுழைந்தாலும் வகுப்பறையில் கூட பார்ப்பனர் அல்லாத சமூகத்தை தடுத்து வைத்திருந்த வர்ணாசிரம சமூகம் இது. இதற்கு எதிராக பல்வேறு இயக்கங்கள், திராவிட இயக்கங்கள், திராவிட இயக்க தலைவர்கள், திராவிட இயக்கம் சாராத பல தலைவர்கள்லாம் போராடி பார்ப்பனர் அல்லாதாருக்கும் உரிமை வாங்கி கொடுத்து, படிக்கிறதுக்கு உரிமை வாங்கி கொடுத்து, அதுக்கப்புறம் அதில் வேலை செய்யறதுக்கு உரிமை வாங்கி கொடுத்து, அதுலயும் உரிமைகள் புறக்கணிக்கப்பட்டதுங்கிறதுக்காக இடஒதுக்கீடுக்கு போராடி இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்து, அதுல உங்களை டீச்சரா கொண்டு போய் உட்கார வச்சா உங்களுக்கு என்ன அப்படி நட்டுக்குன்னு இருக்குது? என்னடா இந்த சமூகத்தில் பிறப்பால் நம்மளுடைய இனமே இழிவுபடுத்தப்பட்டிருந்தது, இதையெல்லாம் போராடி நம்ம உள்ள வந்திருக்கிறோமே, அப்ப நம்ம பிள்ளைகளோட நிலைமை என்ன நிலவில் இருக்குது, அப்ப நம்ம அந்த பிள்ளைங்களை எந்த அளவுக்கு ஆளாக்கணுங்கிறது இல்லாம இன்னைக்கு அவங்க, அதாவது புளியை பார்த்து பூனை சூடு போட்டுக்கிற கதை அப்படிங்கிறது கம்பேர் பண்ணக்கூடாது. உடனே பாப்பா தானே புளின்னு நினைச்சுப்போம் அப்படி பண்ணதான். அதனால இதை மட்டும் கட் பண்ணிடுங்க, நான் திரும்பவும் சொல்றேன். அதாவது இது எப்படி இருக்கு அப்படின்னா, பார்ப்பனர்கள் வந்து அந்த காலத்துல வந்து அவர்களை வந்து புனிதமானவர்களாக, கடவுளுக்கு சமமானவர்களாக அறியாமையின் காரணமாக நம்மளுடைய முன்னோர்கள்லாம் நினைச்சிட்டு இருந்தாங்க இல்லையா. இப்போ அவங்களுக்கு அடுத்ததான் தன்னை வந்து இங்க இருக்கக்கூடிய பார்ப்பனர் அல்லாதவர்கள், உரிமை மறுக்கப்பட்டவர்கள், போராடி இந்த நிலைமைக்கு வந்தவர்கள், அவனை பார்த்து அந்த அல்ப சந்தோஷம், அது மாதிரி நம்மளையும் வந்து கடவுளான்னு நினைக்க மாட்டாங்களான்னு சொல்லிட்டு ஸ்கூல்ல போய் பசங்களே என் காலை கழுவு, பூஜையை பண்ணு, இந்த பிற்போக்குத்தனமான ஜோசியத்தெல்லாம் கத்துக்கோ, ஏன்னா அப்பதான் நீ வாழ்க்கையின் மீது நம்பிக்கை இல்லாம, உன் மீதே நம்பிக்கை இல்லாம எல்லாமே விதிவிட்ட வழின்னு இருப்ப இல்லையா. அப்போ இவர்கள் யாரை உருவாக்குகிறார்கள் அப்படின்னா, பார்ப்பனிய அடிமைகளை உருவாக்குகின்றார்கள். யார் உருவாக்குறா? பார்ப்பனியத்திற்கே அடிமையாக இருந்தவர்கள், அடிமையாக இருப்பவர்கள் உருவாக்குறாங்க. நான் ஒன்னே ஒண்ணுதாங்க கேட்கறேன், இந்த கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸை பார்த்து, இல்லை எல்லா டீச்சர்ஸுமே பார்த்து, அறிவியல் பூர்வமாக உங்களுக்கு சிந்திக்கவே தெரியாதா? பகுத்தறிவுனாலே உங்களுக்கு என்னன்னு தெரியாதா? உங்க மூளைக்குள்ள பிற்போக்குத்தனத்தையும் மூடத்தனத்தையும் ஜாதி இழிவையும் மத வெறியையும் ஆணாதிக்க சிந்தனையும் வச்சுக்கிட்டு நீங்களும் ஆசிரியர்களாக இருப்பதற்கு உங்களுக்கு தகுதியே கிடையாது. தயவு செய்து அந்த இடத்த விட்டு போயிருங்க. அந்த இடத்துக்கு நீங்க எதுக்கு வரீங்க? 2+2 4 சொல்லி கொடுக்கறதுக்காக மட்டும்தானா? உங்களுக்கு முதல்ல ஆசிரியர்களாக இருப்பதற்கு தகுதி இல்லைன்னு சொல்றேன். இந்த சமூக புரிதல் இல்லாத ஆசிரியர் என்ன ஆசிரியர்னு கேட்கிறேன். உங்களுக்கு இந்தியாவிற்குள் எஜுகேஷன் சிஸ்டம் மற்ற ஸ்டேட்ஸை கம்பேர் பண்ணும்போது இங்க பெட்டரா இருக்கு பிகாஸ் ஆஃப் திராவிடியன் ஐடியாலஜி. ஆனால் உலக அளவோடு கம்பேர் பண்ணும்போது இந்தியாவினுடைய கல்வி பின்தங்கி இருக்கு. அதில் தமிழ்நாடு கொஞ்சம் முன்னேறி இருந்தால் கூட இன்னுமே தமிழ்நாடினுடைய கல்வித்துறை கூட உலக அளவில் இன்னும் பல மாற்றங்களை வளர்ச்சிகளை கண்டறியணும்னு நம்ம இருக்கும் பொழுது, நீ போயிட்டு பிற்போக்குத்தனமா இருக்கிறனா, நீ மனிதனாக இருப்பதற்கே தகுதி இல்லை, ஆசிரியர்களாக இருப்பதற்கு தகுதியே இல்லை. நீ ஆசிரியரா வரனா 40 அடுத்த ஜெனரேஷனை நீ உருவாக்குற. எப்படி முட்டாள்தனமான, பயந்தாங்குழியான, ஒரு இனத்திற்கு அடிமையான, ஒரு கருத்தியல், தவறான கருத்தியலுக்கு அடிமையான, மதத்திற்கும் ஜாதிக்கும் ஆணாதிக்கத்திற்கும் அடிமையான சமூகத்தையே நீங்க உருவாக்குவீங்க. இப்போ அந்த பகாகிருஷ்ணன் கூட பார்த்தீங்கன்னா பல அமைச்சர்களோட எடுத்த புகைப்படங்கள்லாம் வெளியே வருது. இப்போ சாதாரண ஒரு டிஎம்கேல இருக்கக்கூடிய அந்த கட்சியை சேர்ந்தவங்களே என்ன சொல்றாங்கன்னா, என்னால் மினிஸ்டரை பார்க்க முடியல, இந்த விஷயம் அப்ரோச் பண்ண முடியலன்னு இருக்காங்க. இப்போ இது போன்ற ஒரு காவி சிந்தனை உள்ளவங்க அல்லது ஒரு மாதிரி பிற்போக்காளர்களாக இருக்கிறவங்க எப்படி எளிதாக போய் அப்ரோச் பண்ண முடியுது? அப்போ இவங்களுக்குள்ளேயே ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்களா அவங்க? அதாவது இந்த காவி கும்பலுக்கு, சங்கி கும்பலுக்கு, RSS பிஜேபி கும்பலுக்கு பார்ப்பனிய அடிமைகளாக இருக்கக்கூடியவர்கள், இல்லை இந்த பார்ப்பனியத்திலே பிறப்பிலேயே பார்ப்பனர்களாக இருக்கக்கூடியவர்கள் எப்போதும் அதிகாரத்தில் இருப்பவர்கள், அதிகாரத்தில் இருப்பவர்கள். அப்போ அதிகார மையத்தில் அவங்க தான் இருக்கிறாங்கிறதுனால ஈஸியா அவர்களால் அமைச்சர்களை எல்லாம் வந்து தொடர்பு கொள்ள முடியுது. இதுதாங்க, வேற ஒண்ணும் கிடையாது. நீங்களும் நானும் அதிகார மையத்துல இருந்து விலகி இருக்கிறோம், தொலைவில் இருக்கிறோம். அதுதான் நம்ம சொல்லுவாங்க இல்லையா, விளிம்பு நிலை வரைக்கும் அதிகாரம் போகணும் அப்படின்னு இந்த சமத்துவ சமூக நீதி சிந்தனை இருக்கக்கூடியவர்கள்லாம் சொல்றாங்களே. ஏன் விளிம்பு நிலை மக்கள் வரைக்கும் போகணும்னா, விளிம்பு நிலை கடைசி லேயர்ல இருக்கிறவனால இதெல்லாம் தாண்டி
உங்களுக்கு வந்து அந்த அதிகார மையத்துக்கிட்ட வர முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருக்கு இல்லையா? அந்த பிரச்சனையின் விளைவு தான் இந்த மாதிரி ஆட்களான சங்கிகள்லாம் போய் அமைச்சர்களை சந்திக்க முடியும். இன்னும் சிலர் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இப்போ எங்களை இப்போ ஒரு திராவிட இயக்க சிந்தனைகளாக இருக்கக்கூடிய நாங்கள்லாம் கூட ஒரு பள்ளி கல்வித்துறை சார்ந்த ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீக்கரெல்லாம் போக முடியல. இவங்களுக்கு தான் அந்த வாய்ப்புகள் இருக்கு. அப்போ இந்த விஷயத்துல நீங்க கல்வித்துறை வந்து இந்த விஷயத்துல ஒரு ஒரு லூஸ்டாலா இருக்காங்களா? இல்ல என்னுடைய கருத்து உண்மையாகவே நான் சொல்லணும்னா, திராவிட இயக்கத்துல இருக்கிறதுனால நம்ம ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல போய் அப்ரோச் பண்ணி நாங்கள் வந்து இந்த மாதிரி பகுத்தறிவு சிந்தனைகளை வந்து மாணவர்கள் கிட்ட தூண்டணும் அப்படின்னு பெர்மிஷன் கேட்கிறோம் அப்படின்னு சொன்னா கிடைப்பது மிக அரிதாக இருக்கிறது. ஏன்னா அந்த பள்ளியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு திராவிட சிந்தனை, சமூக நீதி சிந்தனை இல்லை. அடிமை சிந்தனையும், ஆணாதிக்க சிந்தனையும், மதவெறியும், ஜாதி வெறியும் இருக்கிறதுனால எங்கே நம்மளுடைய இந்த சிந்தனைகளுக்கு ஆப்பு வச்சிட போகுது இந்த சமூக நீதி கொள்கை அப்படிங்கறதுனால இதை ஒட்டி வரக்கூடிய இயக்கங்களை அவங்க வந்து அப்புறம் அலோ பண்றது கிடையாது. இன்னுமே ஆதங்கத்தினுடைய சொல்லுகின்றேன். திமுக ஆட்சிக்கு வந்தது பிறகு சமூக நீதி கொள்கையை விடும்பொழுது கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் முடிந்ததற்கு பிறகும் அந்த துறை சார்ந்த அமைச்சர்களுக்கு பாடத்திட்டத்தில் இருக்குது அப்படின்னு எல்லாம் வந்து இன்னைக்கு முதலமைச்சர் வந்து ட்வீட் போட்டிருக்காரு. சமூக நீதி சார்ந்த, அறிவியல் சிந்தனை சார்ந்த வளர்க்கக்கூடியதெல்லாம் வந்து பாடத்திலேயே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அது மட்டுமே போதாது அப்படிங்கும் பொழுது அந்த கல்வித்துறை சார்ந்து இருக்கக்கூடிய அமைச்சர்கள் ஆட்சிக்கு வந்தோடனே இதை செஞ்சிருக்கணும் இல்லையா? ஆட்சிக்கு வந்தோடனே பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் சமூக நீதி, சமத்துவம் சார்ந்த கொள்கைகளை, அதனுடைய அடிப்படை புரிதலை உருவாக்கி இருக்கணும் இல்லையா? அதற்கு புத்தகங்கள் கொண்டு வந்திருக்கணும் இல்லையா? ஒரு சின்ன நாட்டிட்டல் மாதிரி கொண்டு வந்து. ஏன்னா இதில் சிக்கல் என்னன்னா, இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு ஜாதி வெறி இருக்கு. அதனால நீதிபதி சந்திரோடைய அறிக்கையில தானே இருக்குது. ஆசிரியர்களுக்கு ஜாதி வெறி இருக்கும் பொழுது நீங்க சமூக நீதி, சமத்துவ புத்தகத்தை கொடுத்தீங்கன்னா அவங்க கிளாஸ் எடுக்க மாட்டான். அப்போ வெளியில இருக்கக்கூடிய அமைப்புகளை அலோ பண்ணணும். இதை ஒட்டி வகுப்பு எடுக்கிறதுக்கு, இதை ஒட்டி வந்து அது ஒரு நார்மல் டிஸ்கஷன், ஒரு ஜாலியான ஆர்கியூமெண்ட், ஒரு டிஸ்கஷன் கிளாஸாவே அதை வச்சிருக்கணும் அப்படிங்கிறத ஆட்சிக்கு வந்த பொழுதே இந்த அமைச்சர்கள் செஞ்சிருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் எனக்கும் இருக்கு. செஞ்சிருக்கணும் இல்லையா? இன்னும் எவ்வளவு வருஷம் வெயிட் பண்றது? இப்ப இந்த விஷயத்துக்கு அப்புறம் ஒரு கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிலாம் சொல்லியிருக்கிறாங்க. இது இந்த விஷயத்தோடயே முடிய போறதா? இந்த நடவடிக்கைகள்லாம் எப்படி இருக்கும்? இல்ல, இது இந்த விஷயத்தோட முடிந்துடக்கூடாதுங்கிறது தான் நம்மளுடைய எண்ணம். இமீடியட்டா அம்பேத்கர் குறித்தும் பெரியார் குறித்துமான பாடங்களை பசங்களுக்கு ஸ்கூலுக்குள்ள சொல்லி தர்றது. அப்புறம் முற்போக்கு சிந்தனை உடைய மிக முக்கியமான முற்போக்கு சிந்தனை உடைய சைக்காலஜிஸ்ட், சைக்கியாட்ரிஸ்ட பசங்களுக்கு கவுன்சிலிங்க்கு அனுப்பணும். ஏன் முற்போக்கு சிந்தனை சொல்றோம்னா, இந்த மருத்துவர்களாக இருப்பவர்களை இனிமே எல்லாம் ஆண்டவன் விட்டு சரி, கடவுள் தான் எல்லாத்துக்கும் அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி இல்லாமல் உடனே கடவுள் அப்படின்னோடனே ஏன் கடவுளை எதிர்க்கிறீங்களான்னு கடவுளை பிற்போக்குத்தனத்தோடு கட்டி வைத்திருப்பதனால், கடவுளை ஜாதியோடும் மதவெறியோடும் கட்டி வைத்திருப்பதனால் எதிர்க்கிறோம். நீங்க கடவுளை முற்போக்கு கடவுள் ஆக்கிட்டீங்க அப்படின்னா நாங்க எதிர்க்க போறது கிடையாது. அது இல்லாததுனால நம்ம வந்து கேள்வி கேட்க வேண்டியதா இருக்கு. அப்போ அரசு இதை தொடர்ந்து அம்பேத்கர் பெரியார் குறித்த பாடங்களையும் சமூக நீதி கொடுத்த பாடங்களையும் பள்ளியில் எடுப்பதற்கு தனியாக ஒரு அமைப்பை இனிமேல் அனுப்புறதுக்கு ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் மீது நம்பிக்கை கிடையாது. நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த ஜாதிக்காரங்க பசங்களெல்லாம் வந்து லீடர் ஆக்கிடக்கூடாது, பேரண்ட்ஸ்லாம் வரக்கூடாது, ஒரு டீச்சரே ஃபோனில் பேசினதெல்லாம் நம்ம கேட்கணும் இல்லையா? அப்போ அது நம்பிக்கை இல்லை. அரசு, திமுக அரசு இது முன்னாடியே பண்ணியிருக்காங்க. 10 ஆண்டு காலம் அதிமுகவில் வந்து இந்த சிஸ்டம், கவர்மெண்ட் சிஸ்டம் கரப்ட் பண்ணி வச்சுட்டு போயிடுச்சு. அதனால தான் சங்கிகள் வந்து இந்த அளவுக்கு அதில் ஊடுருவி இருக்கிறாங்கிறதான் குற்றச்சாட்டாக இருக்குது. அப்போ ஆட்சிக்கு வந்தபோதே பள்ளியில் பணிபுரியக்கூடியவர்களை தூசி தட்டி பட்டி டிங்கரிங்ல பார்த்து வச்சிருந்தா இந்த சிக்கல் வந்திருக்காது. ஆனால் நீங்க பாருங்களேன், இது பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களில் சங் பரிவாரங்கள் போய் பள்ளிக்குள்ள போய் அப்ரோச் பண்ண முடியுது. அவர்களுடைய அந்த பிற்போக்கு மூடத்தனமான வர்ணாசிரம கருத்துக்களை திணிக்க முடியுது. அப்ப அவன் ஆட்சிக்கு வந்த உடனே தான் என்ன பண்ணணுங்கிற இலக்கில் அவன் கரெக்டா இருக்கு. அவன் 100 ஆண்டு கால திட்டத்தை அவன் ஏற்கனவே வச்சு தொலைச்சிருக்கான். ஆனா நாம அதை பண்ணணும். அதை இந்த அரசு இனிமே சீக்கிரம் பண்ணணும்னு தான் கேட்கும். சரி, நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுக்கு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. நன்றி.